யோசிக்க வைக்கிற ஒரு ஒரு அருமையான ஒரு கான்செப்ட். நீங்க எல்லாருமே பார்க்கணும். குழந்தைகள் சிறுமிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு கடத்தப்படுறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. இந்த குரலாம் கோர்ட்டில் வந்து ஒரு 10 குழந்தை சொல்லும்போது இன்னைக்கு நாட்டு நடப்பு நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துற மாதிரி இருக்கு. புதுசாக யோசிச்சிருக்காரு. பொதுமக்கள் பார்வைக்கு வரப்போ ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும். இது கோதையின் குரல் அல்ல, மக்களின் குரல். இது குறும்படம் அல்ல, பெரும் பாடம். எல்லோரும் ஏன், எப்படி, எதற்கு என்று கேட்க வேண்டும். இது வந்து சிந்திக்க வைக்கிற ஒரு படம். இந்திய அளவில் இந்த குறும்படத்துக்கு ஒரு போட்டி நடக்கும்போது முதல் பரிசு பெற அத்தனை தகுதி இருக்குது. நிச்சயமாக எல்லாரும் தேடி பார்ப்பீங்க. ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வரப்போ ரொம்ப பரபரப்பாக எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் பப்ளிக் வரப்போ ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். நல்ல கண்டென்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட். கோதையின் குரல் ஒரு அருமையான கான்செப்ட், அருமையான ஒரு குறும்படம். நம்ம கோபிநாத் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் கோபிநாத் எனக்கு வந்து ரொம்ப நாளாக தெரியும். என்னோட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து சொந்தமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அவரோட பேனர் மை கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு. எனக்கு அந்த பேனர் டைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் கோதையின் குரல் குறும்படம் வந்து நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு 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 கான்செப்ட். நான் வந்து ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல. ஆனால் நம்ம எல்லாருக்குமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஜென்ஜிலேருந்து அடுத்த ஜென்ரேஷன் வரலும் வந்து எல்லாரும் யோசிக்க வைக்கிற ஒரு ஒரு அருமையான ஒரு கான்செப்ட். நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். அண்ட் வெல் ரிட்டன் அண்ட் டைரக்டட். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு 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 குறும்படம். சார், தேங்க்ஸ் a lot for coming சார். சார் பற்றி ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ். என்னோட முதல் குருநாதர் மிலின் சார். ஸோ நான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா சார் தான் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ ஐடியிலேருந்து சினிமாவுக்கு வந்து ஒன்றுமே ஒரு தெரியாத ஸ்க்ராட்ச்ல இருந்து படம் வந்து லைக் ப்ரீ ப்ரொடக்ஷன், ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ரிலீஸ் வரைக்கும் சார் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. சார் வந்து மணிரத்னம் சாரோட ஃபார்மர் அசோசியேட். ஸோ சார் வந்து மணிரத்னம் சார்கிட்ட என்ன கற்றுண்டாரு, சாரோட சிக்னேச்சர், அது இல்லாமல் வந்து உலக சினிமா எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ இந்த டைம்ல நான் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் a lot for coming சார். இன்னைக்கு கோதையின் குரல் அப்படிங்கிற ஒரு குறும்படம், குறும்படம் அப்படிங்கிற விட ஒரு பெரும் படத்துல கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை குரலை இந்த குறும்படம் கொடுத்துருக்கு. ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம். ஒரு கோதைங்கிறது ஒரு 10 வயசு குழந்தையோட குரல் தான் அது. அது வந்து இது ஒரு வேதனை குரல்னு சொல்லலாம், ஆதங்க குரல்னு சொல்லலாம். இன்னைக்கு அரசாங்கத்தில் எங்கெங்கேயோ தவறு நடக்குது. அங்கங்கே நடக்கிற தவறுகளுக்கெல்லாம் முழு பொறுப்பு அரசாங்கம். அரசாங்கம் சரியாக இருந்தால், அதிகாரம் வந்து சரியாக அதிகாரத்தை பண்ணால் கீழே உள்ளவங்க சரியாக இருப்பாங்கங்கிறது ஒரு ஒரு கருத்தாக வருது. இன்னொரு இன்னைக்கு உள்ள சமூகத்தில், நம்ம நாட்டில் 2 விஷயங்கள். அது கோர்ட்டில் வந்து அந்த குழந்தை தன் ஆதங்கத்தை சொல்லும்போது 2 விஷயங்கள் சொல்லுது. ஒன்று, பொருளாதாரம் பற்றி மக்களுக்கு அதிகமாக தெரியல. ஆனால் போதை பொருள், மதுபானம் இன்னைக்கு என்ன ரேட்டு, குவார்டர் என்ன, ஆஃப் என்ன, ஃபுல் என்னங்கிற விஷயத்த இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பொருளாதாரம் தெரியலைங்கிறத புட்டு வைக்கிறாங்க. அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். அதே நேரத்தில் இன்னைக்கு இன்னொரு ஆபத்தான விஷயம். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் சிறுமிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு கடத்தப்படுறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. இந்த குரலாம் கோர்ட்டில் வந்து ஒரு 10 குழந்தை சொல்லும்போது இன்னைக்கு நாட்டு நடப்பு நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துற மாதிரி இருக்கு. ஆமாம், ஒரு 10 குழந்தை வந்து ஒரு 12 குழந்தை எனக்கு ஓட்டு உரிமை வேணும் அப்படின்னு கேட்குது. அதுக்கு காரணங்கள் சொல்லும்போது இன்னைக்கு உள்ள சமுதாய சீரழிவு நம்ம கண்முழந்து நிற்குது. இது குறும்படம். நம்ம கோபிநாத் நாராயணமூர்த்தி இயக்கியிருக்காரு. இந்த சிறிய படத்துல பெரிய விஷயத்த, அது சமூகத்துக்கு சமூக அக்கறையோட ஒரு இயக்குனர் வந்து ஒரு பொழுதுபோக்கா கிரைம், த்ரில்லரு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுனா அது வந்து ஒரு ஒரு கலைஞனை மட்டும் கடந்து போயிட முடியும். எந்த ஒரு இயக்குனர் சமூக அக்கறையோட, சமூகத்தின் மீது ஒரு சமூகம் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தோட யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கலைஞர் என்பது மீறி ஒரு பொறுப்பான இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு கூடுதலாக வருது. நம்ம கோபிநாத் நாராயணமூர்த்தி ஒரு பொறுப்பான சமூக அக்கறை உள்ள
இயக்குனராக இதில் பிரதிபலிச்சிருக்காரு. இந்த படம் அவருடைய திறமைக்கும் சமூக அக்கறைக்கும் ஒரு சாட்சி. மேலும் மேலும் அவர் இன்னும் பெரிய படம் எடுக்கணும், ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கணும், இன்னும் அதாவது பேர் வாங்கி பெரிய இயக்குனராக அவர் வரணும். வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கோதையின் குரல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் வந்திருக்கும், இப்போதான் முடிஞ்சுது. ரொம்ப பெரிய கண்டென்ட், அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருக்காரு. இட்ஸ் அண்ட் ட்ரையல். நிச்சயமாக இது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக வர வேண்டிய ஒரு கண்டென்ட் வரும். இன்னைக்கு சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து ஒரு 12 வயசு பொண்ணோட பார்வையிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இயக்குனர் புது சிந்தனை, இப்படி ஒரு சிந்தனை வந்ததில்லை இதுக்கு முன்னாடி, புதுசாக யோசிச்சிருக்காரு. இது பொதுமக்கள் பார்வைக்கு வரப்போ ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும். ஒரு முக்கியமான கண்டென்ட். ஒரு 12 வயசு பொண்ணோட குரல் வந்து இது வரைக்கும் நீதிமன்றத்தில் ஒலிச்சிருக்குமான்னு தெரியல. ஸோ அதை வந்து விருப்பப்பட்டு செஞ்சிருக்காரு. அது சாதாரணமாக இல்லை. அந்த பொண்ணு சொல்கிற ஒரு விஷயமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாட்டையடி ஈக்குவலான டைலாக்ஸ். அதெல்லாமே ரொம்ப நீட்டான எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்காங்க, நீட்டாக ஸ்கிரிப்டிங் பண்ணியிருக்காங்க. நல்ல டைலாக்ஸ் படம் ஃபுல்லாகவே, அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லாகவே. நிச்சயமாக எல்லாரும் தேடி பார்ப்பீங்க. ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரப்போ ரொம்ப பரபரப்பாக எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் பப்ளிக் வரப்போ ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். நல்ல கண்டென்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட், ரொம்ப சின்ன டைம் டியூரேஷனுக்குள்ளே பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக வந்து இது வந்து த்ரூஅவுட் இந்தியா ஃபுல்லாக பேசப்படக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட் ஃபிலிம் வெளியே வரப்போ இந்த டீமுக்கு மொத்த பேரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த கோட் செட்டப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப நீட்டாக, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பார்க்க. சவுண்ட் மிக்சிங், டப்பிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட்ஃபுல்லாக இருக்குது படம். ஸோ நிச்சயமாக கோதையின் குரல் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும். என்னைக்கு இது யூடியூப் சேனலில் வருதோ நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணிப்பீங்க. நாங்கள் எதுவும் ரெக்வஸ்டே பண்ண வேணாம். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டென்ட். அந்த கோதையை நடித்த அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து ஸ்பெஷல் விஷஸ். ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். மோகன்ஜி சார், தேங்க்ஸ் லாட் ஃபார் கமிங். நான் இங்கே ஒன்று பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது 2000 ஈரால வந்த டைரக்டர்ஸ் கௌதம் மேனன் சார், செல்வராகவன் சார், மிஷ்கின் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு பாலா சார், இவங்க எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர்கள். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த டிக்கெட்டை தேடி தேடி எப்படியாவது வந்து நம்ம வாங்கி போய் அந்த படங்கள்லாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா வந்து சமீப காலத்துல வந்து பகாசுரன் ஒரு மிகப்பெரிய படத்தை டைரக்ட் பண்ணாங்க மோகன்ஜி சார். நானும் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டரும் வந்துட்டு அதே மாதிரி தேடி 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 போய் அந்த படத்தை நாங்கள் பார்த்து அப்படி என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த இந்த கரண்ட் ஜென்ரேஷன் வந்து ஒன் ஆஃப் பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எனக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்ப இந்த திரௌபதியில் ஷூட் பண்ண அந்த கோச் சீன்ஸ்லாம் ஞாபகம் வந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட். பெரிய டைரக்டர் வருவீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கோதையின் குரல் இது குறும்படம் மட்டுமல்ல, மக்களுக்கு பெரும் பாடம். பொதுமக்கள் செய்யாத ஒன்றை ஒரு சிறு குழந்தையான பள்ளி மாணவியை வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய போதனையை, அறிவுரையை இயக்குனர் கோபிநாத் செய்திருக்கிறார். மெய் சிலிர்த்து போனேன். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதோட ஏதோ ஒரு நஷ்ட ஈடு வாங்கி ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போறதுதான் வழக்கம். ஆனால் ஒரு பள்ளி மாணவி கோர்ட்டுக்கு போய் இந்த வீதியில் ஏற்பட்ட பள்ளம் யாரால் ஏற்பட்டது? கான்ட்ராக்டரும் கவுன்சிலர் மட்டும் காரணம் இல்லை, அரசே காரணம். அரசு சரியாக இருந்திருந்தால், நேர்மையாக இருந்திருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது, பள்ளம் அங்கே விழுந்திருக்காது. அது பெரிய பாடம். 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் விட்டா அதுல இருக்கிற 25% கமிஷன் வாங்கிடுறான் கவுன்சிலரு, எம்எல்ஏ. அப்போ அவன் எப்படி ரோடை சரியா போடுவான் என்பதைத்தான் அற்புதமாக சொல்லி, கேட்கின்ற அந்த குரல் குழந்தையினுடையது, மாணவிது நினைக்க வேண்டாம். அது மக்களின் குரல், ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். இது கோதையின் குரல் அல்ல, மக்களின் குரல். இது குறும்படம் அல்ல, பெரும் பாடம். எல்லோரும் ஏன், எப்படி, எதற்கு என்று கேட்க வேண்டும். அந்த காலம் வந்தால் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக விளங்கும் என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை தம்பி இயக்குனர் கோபிநாத்
மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது வழக்கம். ஆனால் அவர் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த படங்களை எல்லாம், சமுதாய அவலங்களை எல்லாம் எடுத்து சொல்ல போகிறார், மக்களின் மனதில் பதிய வைக்க போகிறார் என்பதற்கு இந்த கோதையின் குரல் கோபிநாத்தின் குரலாக ஒலித்திருக்கிறது. கோபிநாத் வருங்காலத்தில் மிகப்பெரிய இயக்குனராக வந்து இந்த நாட்டை சீர்திருத்த வேண்டும். எல்கேஜி என்ற ஒரு படத்தை ஐசரி கணேஷ் எடுத்தான். என் மகன் KR பிரபு இயக்கினான். அதில் நகைச்சுவையாக இப்படிப்பட்ட சமுதாய சீர்திருத்தங்களை அருமையாக சொன்னார்கள். 3.5 கோடியில் எடுத்த படம் 20 கோடி கலெக்ட் செய்தது. அதை போல தம்பி கோபிநாத் படங்கள் எடுக்க வேண்டும், சிக்கனமாக எடுக்க வேண்டும், சிறப்பான வெற்றியை பெற வேண்டும். மக்கள் அவர் பக்கம் இருப்பார்கள். நன்றி, வணக்கம். இன்னைக்கு என்னுடைய பழைய கால நண்பர் உயர் திரு மெட்ராஸ் கண்ணன் அவருடைய கிராண்ட்சன் கோபிநாத் சமயத்தில் ஃபோன் பண்ணியிருந்தார், நீங்கள் அவசியம் வரணும் இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு. நான் போயிருந்தபோது புதுப்பட விழா நினச்சிட்டு போயிருந்தேன். போனப்புறம் தான் தெரிஞ்சது அது குறும்படம்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப அற்புதமான படம். அந்த படம் நான் அந்த குழந்தை அந்த கோர்ட் காட்சியில் பேசும்போது என்னை அறியாமல் கண்ணில் ஜலம் வந்துடுது. ஆனால் எடுத்துகிட்ட சப்ஜெக்டு விவாதத்துக்கு உரிய, அதாவது இதை பற்றி ஒரு முடிவு காணணும், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. ரொம்ப சுபாவமாக இயற்கையாக அமைஞ்சிருந்தது. அதாவது குழந்தை வயசுக்கு மேலே பேசுகிறவரெல்லாம் தெரியல, நல்லா இருந்தது. இந்த கோர்ட்டு மொத்தமே கோர்ட் காட்சி தான், நல்லா இருந்தால் அவர் கேட்ட கேள்வி, குழந்தை பதில் சொன்ன விதம், இதெல்லாம் இது சிந்திக்க வைக்கிற ஒரு படம். நிச்சயமாக இந்திய அளவில் இந்த குறும்படத்துக்கு ஒரு போட்டி நடக்கும்போது முதல் பரிசு பெற அத்தனை தகுதியும் இருக்குது. அப்படி முதல் பரிசு பெற்றுன்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிமுக்கும் போகலாம். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கோபிநாத் அவர்களுக்கு. மிகச்சிறந்த படத்தை, ஒரு குறும்படத்தை பார்த்த திருப்தியோடு நான் வீட்டுக்கு வந்தேன். இது எப்படி சொல்கிறேன்னு சொல்ல தெரியலன்னு தான் லைஃப்பில் முதல் குறும்படம் பார்த்தேன். ஒரு மக்களுக்கு ஒரு செய்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புள்ள இது இந்த குறும்படம்னு இன்றைக்கி தான் புரிஞ்சுட்டேன். அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் எல்லாருக்கும் நன்றி.